viewers, welcome to Madam Cooks a Lot. இன்னைக்கு நாம பாலக் மஷ்ரூம் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. இந்த கறி ஃபுல்கா, நான், ரோட்டி, அப்புறம் ஜீரா ரைஸ், ஒயிட் புலாவ் இது எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க இதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் பார்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி சூட் பண்ண போகிறோங்க. தண்ணி கொதி வந்ததும் நம்ம 1 கட் பாலக்கீரையை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, க்ளீன் பண்ணி அதை இந்த பாத்திரத்தில் போட்டு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம கீரையை குக் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கீரை செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த தண்ணியை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. நாம் பாலக் மஷ்ரூம் கறி செய்யறதுக்கு இந்த தண்ணியை யூஸ் பண்ண போகிறோம். சரிங்க, இப்போது நம்ம எடுத்து வச்ச கீரையை கொஞ்ச நேரம் கூல் பண்ண விடலாம். அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சூட் பண்ணதுக்கப்புறம் பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் போட்டதுக்கப்புறம் இந்த மசாலா எல்லாம் நல்லா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கி எடுத்துக்க போகிறோம். அடுத்து 2 பல் பூண்டு, ஒரு சின்ன இஞ்சி துண்டு, 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. மெல்லிசா நறுக்கிய ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்தை கொஞ்ச நேரம் வதக்கி எடுத்துக்க போகிறோம். அடுத்து 6லேருந்து 7 முந்திரி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு தக்காளி, பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி இலை 1/2 கப் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் 2 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆற விடுங்க. அதுக்கப்புறம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆறின பாலக்கீரையும் இதே மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அடுத்து ஒரு கடாயில் நல்லெண்ணெய் அப்புறம் வெண்ணெயை போட்டு சூட் பண்ணதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை போட்டு இந்த மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்க போகிறோம். மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் 200 கிராம் பட்டன் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த காளான மசாலாவோட நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். தேவையான அளவு கல்லுப்பை சேர்த்துக்கோங்க. கல்லுப்பை சேர்த்து நம்ம காளானை குக் பண்ணும்போது காளான்லேருந்து தண்ணி விடும். இப்போது 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட பாலக்கீரையை ஆட் பண்ண போகிறோம். பாலக்கீரை வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மஷ்ரூம் பாலக் கறி எப்பவுமே திக்காக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். இப்போது நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி 6லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணி எடுத்துக்கிறோம். பாருங்கள், இப்போது நம்மளுக்கு மஷ்ரூம் பாலக் கறி நல்லா குக்காகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் கொஞ்சமாக கசூரி மேத்தி ஆட் பண்ணதுக்கப்புறம் கார்னிஷ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு சுட சுட பாலக் மஷ்ரூம் கறி ரெடி. உங்கள் எல்லாருக்கும் இந்த அருமையான பாலக் மஷ்ரூம் கறி
பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.